அருள், இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணு மெக்கானிக்கு ஃபோன் பண்ணு, இல்லனா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கிட்ட விஷயத்தையாவது சொல்லிடலாம். எதுக்கு இப்படி பதற? 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம், வந்துருவான். பகலா இருந்தா பரவாயில்ல அருள், நைட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு அன்னைக்கு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? உண்மையை சொல்லு, அவங்க நம்பவா மாட்டாங்க. எவ்வளவு நேரம் இதே பதிலே சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்க வரவே வேணாம், வேற ஆளா பாத்துக்கிறேன். போன வை. என்ன அருள், என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுன்றான். விடு. சரி, நீ டென்ஷன் ஆகாத. ஏதாவது கால் டாக்ஸி இருந்தா புக் பண்ணு. இந்த நேரத்துல நம்ம ஊர் பக்கம் எந்த கால் டாக்ஸி வர மாட்டாங்க. இப்ப என்னதான் பண்ணுங்கற? அப்படியே மெயின் ரோட்டுக்கு போய் லிஃப்ட் கேட்டு தான் போகணும், இல்லன்னா நடந்து தான் போகணும். நீ இருக்கே அருள். ச்சே. ஏய் சாரி இந்து, நான் என்ன பண்றது? சொல்லுங்க. சரி, சீக்கிரம் வாங்க. மெக்கானிக் கிளம்பிட்டானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீ வெயிட் பண்ண. வீட்ல என்ன பதில் சொல்றதுன்னு டென்ஷன் ஆகாது இந்து, வந்துருவான். என்னங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா லேட் பண்ணிட்டே இருக்கான். ஏங்க, அவனும் பாவங்க, அவன் என்னங்க பண்ணுவான்? விடுங்க. அருள், பரவாயில்ல இந்து, நீ பைக்ல போ, நான் கார் எடுத்துட்டு வரேன். ஏங்க, பேக் எடுத்துட்டு வந்துடாதீங்க.